Hello everyone, 30 days of English vocabulary, day 17. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற 3 words. So, basic wordல நம்ம வந்து unsure அப்படின்னு ஒரு word சொல்லுவோம். அது வந்து yes or no, அதாவது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதை தான் நம்ம unsure சொல்லுவோம். ஷுவர்னா கண்டிப்பா இருக்கு, unsure-னா இல்ல எனக்கு தெரியல, நடக்குமா நடக்காதான் தெரியலன்றதுக்கு நம்ம unsure சொல்லுவோம். yes or no. So, அதை நம்ம அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல என்ன வேர்டால யூஸ் பண்ணலாம்? ambivalent. ambivalent. So ambivalent na unsure. So the sentence எப்படி அப்ளை பண்ணலாம்? I'm ambivalent about moving cities. நான் இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணுவேனா போவேனா இல்லைனான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, அன்ஷூரா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ambivalent என்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். செகண்ட் வேர்ட் stubborn. stubborn என்றது refusing to change mind. என்னோட முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அதை stubborn-ஆ இருக்கிறது. ஸோ அந்த வேர்டுக்கு நம்ம அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்? adamant. adamant என்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த சென்டென்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம்? she was adamant about her decision. அவ எடுத்த முடிவுல அவ ரொம்ப ஸ்டபர்னா இருந்தா, அடமெண்டா இருந்தா, அதை மாத்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு adamant என்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். தேர்ட் வேர்ட் humble. not bragging about yourself. தற்பெருமை பண்ணிக்காம இருக்கிறது, அதான் நம்ம humble சொல்லுவோம். ஸோ அதை நம்ம வந்து அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? modest. modest எப்படி சென்டென்ஸ் அப்ளை பண்ணலாம்? despite winning he remained modest. அவன் ஜெயிச்சுட்டான், ஆனாலும் அவன் ரொம்ப ஹம்பிளா இருந்தான், தற்பெருமை பண்ணிக்காம ஹம்பிளா இருந்தான் அப்படின்றதுக்கு மாடஸ்ட் என்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த 3 வேர்ட்ஸ் unsure, ambivalent, stubborn, adamant, humble, modest. Thank you.